ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான நிறைய குறிப்புகள் இதில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய சேனலை முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டிலலாம் கம்பி நார் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நாரெல்லாம் வச்சுருப்போம். அந்த நாரெல்லாம் நம்ம கழுவிட்டு அப்படியே வைக்கிறனால 2-3 நாளில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சுடுதண்ணி ஒரு குண்டாவில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. சுடுதண்ணியை கொதித்து அதை நல்லா இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு அதில் இந்த கம்பி நாரையும் இதையும் போடணும். அதுக்கு என்னென்ன உள்ளே சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் சோடாப்பு போட்டுவிடுங்க. இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடாப்பு தான். இது கடைகளில் கேட்டாலே கிடைக்கும், மளிகை கடைகளிலே. அதுக்கப்புறம் வினிகர், எல்லார் வீட்லேயும் இருக்கிற வினிகர், அதில் ஒரு 2 சொட்டு விடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அந்த நாரையும் அந்த பஞ்சு நாரையும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதில் நிறைய கிருமிகள்லாம் இருக்கும். நம்ம ஈரமாக அப்படியே வைக்கிறனால அதனால் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது கையை வச்சு நீங்கள் இது பண்ண முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நான் இதை கரண்டியை வச்சு திருப்பி விடுறேன். ஏதாச்சும் இரும்போ சில்வரையோ வச்சு நீங்கள் ஹீட் பண்ணுங்கள், இல்லாட்டி கை சுட்டுரும். பார்த்து சுதாரணமாக பண்ணுங்கள். அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் போட்டு அப்புறம் எடுத்துருங்க. எடுத்து பச்சை தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணணும். 10 நிமிஷம் விட்டுறேன் பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எடுத்துடுறேன். அப்போவே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, 10 நிமிஷம் ஆனால் கூட. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் கொஞ்சம் ஒரு அலசிருங்க. அவ்வளோதான். அந்த இதில் இருக்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு எல்லாமே அது காணாமல் போயிடும். ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதில் நிறைய கிருமிகள் உட்காந்துரும். அதனால் நம்ம இந்த ஐடியா பண்ணினீங்கன்னா கிருமிகள் எதுவுமே இருக்காது. நார்மல் வாட்டரில் ஒரு அலசிட்டு அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடிக்கடி இதை வெயிலில் வச்சு எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த கிருமிகளாக அதில் உட்காராது. வெயிலில் வச்சு கூட எடுக்கலாம். எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா? தெரியுதா பார்த்தாவே? நார்மல் வாட்டரில் கழுவியும் கூட மறுபடியும் அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை நல்லாவே வாஷ் பண்ணிடலாம். சூடு நல்லா குறைஞ்சிடுச்சு. அவ்வளோதான். டிப் ஒரு லைக் கொடுங்க. நம்ம ஒரு மாங்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். இப்போல்லாம் மாங்காய் சீசன் வந்துருச்சு பாருங்கள். எல்லார் வீட்லையுமே மாங்காய் நிறைய இருக்கும். அப்போ நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். செம லெவல், வேறு லெவல் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இதை மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு இதை தோலெல்லாம் சீவிட்டு நம்ம திருவி எடுத்துக்கலாம். திருவி எடுத்தாச்சு பாருங்கள். ஈஸியான வேலை இது, ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பீட்ரூட்டு காயெல்லாம் சொருவோம்ல, அதில் சிறுவி எடுத்துக்குங்க. சிறுவி எடுத்தாச்சு. நம்ம அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் ஆயிலே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இந்த டிஷ் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடணும், அப்போ தான் அந்த நல்லா வாசம் வரும். அப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் மாங்காய் தூக்கி போட்டுருங்க. மாங்காய் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போடணும். நான் அப்படி உப்பு போட மறந்துட்டேன். உப்பு ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் நம்ம ஹீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சூடு பண்ணோன்னே 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அந்த ஹீட்லேயே நமக்கு நல்லா மாங்காய் வெந்துடும். அவ்வளோதான். உடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டிங்கன்னா இந்த மாங்காய் சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலாக இருக்கும். ஏதாவது நமக்கு குழம்பு எதுவுமே தேவைப்படாது. நமக்கு திடீர்னு குழம்பு எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு டக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருமா?
நம்மலாம் சேஃப்டி பின் வச்சுருப்போம், எவ்வளவோ வாங்கியிருப்போம். ஆனால் டக்குன்னு பார்க்குறப்ப நமக்கு தேடுறப்ப கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அப்படி கிடைக்காம நமக்கு வந்து சேஃப்டியாக அது இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் அதை செக்யூர் பண்ணி வைங்க. எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டான வளையல் நிறைய வளையல் இருக்கும். அதில் ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. நானும் ஒரு வளையல் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து அந்த பின் எல்லாமே கோர்த்து விட்டுருங்க. சூப்பராக கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த டேபிள் பக்கத்துலேயே எதுலேயோ பக்கத்தில் ஒரு இதில் இதை மாட்டி விட்டுருங்க. இது தொலைஞ்சி போகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. வந்து நம்ம எடுத்து அதுலேயே மறுபடியும் திருப்பி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். பின்னு வாங்குகிற வேலையே நமக்கு மிச்சம். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா, ஒரு லிக்விட் நம்ம ஒன்று தயார் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் ஜூஸ் பாட்டிலோ இல்லாட்டி சின்னதாக ஒரு வாட்டர் கேன் தண்ணி கேனோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து அதில் வந்து நான் ஒரு கம்போர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த ஃப்ளேவர் தெரியுமோ பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இதை வந்து அதை கட் பண்ணி இந்த ஜூஸ் பாட்டிலில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி ஜூஸ் பாட்டிலில் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுடலாம். நான் வந்து பெரிய பின்னு இருக்குது, அதை வச்சு இதில் குத்துனாலே ஓட்டை விழுந்துருச்சு. அப்படின்னு நீங்கள் குத்த முடியலன்னா இந்த பின்னை லைட்டாக ஹீட் பண்ணி குத்துங்க. சூப்பராக ஓட்டை வந்திருக்கு. சின்ன சின்னதாக ஓட்டை போடுங்க, ரொம்ப பெரிய பெரிய ஓட்டையாக போட்டுறாதீங்க. அவ்வளோதான். இதை கட் பண்ணி உள்ளே ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஷாம்பு கலந்துக்கணும். அந்த ஷாம்பு வந்து நமக்கு வந்து என்ன ஷாம்புனாலும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து மீரா ஆனியன் ஷாம்பு எடுத்துருக்கிறேன். நான் அதான் யூஸ் பண்ணுவோம். அதில் கொஞ்சமாக போடுங்க, கால்வாசிக்கும் பாதி போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடணும். ஒரு 2 சொட்டு போடுற மாதிரி போட்டு சின்னதாக ஓட்டை போட்டுடலாம். நான் வந்து பெரிய பின்னு இருக்குது, அதை வச்சு இதில் குத்துனாலே ஓட்டை விழுந்துருச்சு. அப்படின்னு நீங்கள் குத்த முடியலன்னா இந்த பின்னை லைட்டாக ஹீட் பண்ணி குத்துங்க. சூப்பராக ஓட்டை வந்திருக்கு. சின்ன சின்னதாக ஓட்டை போடுங்க, ரொம்ப பெரிய பெரிய ஓட்டையாக போட்டுறாதீங்க. அவ்வளோதான். இதை கட் பண்ணி உள்ளே ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஷாம்பு கலந்துக்கணும். அந்த ஷாம்பு வந்து நமக்கு வந்து என்ன ஷாம்புனாலும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து மீரா ஆனியன் ஷாம்பு எடுத்துருக்கிறேன். நான் அதான் யூஸ் பண்ணுவோம். அதில் கொஞ்சமாக போடுங்க, கால்வாசிக்கும் பாதி போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போடணும். ஒரு 2 சொட்டு போடுற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிடலாம். ஃபுல்லாகவே தண்ணி ரொம்பிடுச்சுன்னா மூடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லிக்விடை எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம வந்து சிங்கில் வந்து கவிச்சு ஏதாவது சமைச்சோம்னா அதில் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும். அப்போ வந்து நீங்கள் பாத்திரம்லாம் கழுவிட்டு இதை லைட்டாக ஊற்றி விடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் பசங்க பாத்ரூம் போயிட்டு வந்தால் கூட இதை லைட்டாக ஊற்றி விட சொல்லுங்கள். எப்போவுமே பாத்ரூம் வந்து வாசமாகவே இருக்கும், ஸ்மெல் எதுவுமே இருக்காது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு எல்லாமே மாதிரி வண்டு வந்துடும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1 மாதம் கூட தாங்க மாட்டேங்குது, உடனே வந்துடுது. அப்படி வண்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பூண்டு இருக்குது பார்த்திங்களா, பூண்டுலேருந்து உள்ளே ஒரு காம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை நம்ம தூர தான் போடுவோம். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து இந்த பருப்பு டப்பாவில் போட்டுடலாம். நடுவில் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி காம்பு மாதிரி இங்கே பாருங்கள், இது தான். இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து பருப்பு டப்பாவில் போட்டு அப்புறமா மூடி வச்சிங்கன்னா 3 மாதம் 6 மாதம் ஆனாலும் பூச்சி வண்டு எதுவுமே வராது, பார்த்துக்குங்க. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து கடாயி, டீ போடுற பாத்திரம், அப்புறம் வந்து குழம்பு வைக்கிற பாத்திரம்லாம் இந்த மாதிரி பின்னாடி காப்பர் பூசின பாத்திரம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சமைச்சு ஒரு மாதிரி கரையேன்னு ஆகிடும். அது வந்து பார்க்குறக்கும் நல்லா இருக்காது. அதை எப்படி ஒரே நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கிறேன். பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சின்ன பாத்திரங்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். சின்ன கடாய் தான் இது. இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்குது, எப்படி பளபளன்னு ஆகுதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக சால்ட் உப்பு எடுத்துக்கலாம்.
அந்த சால்ட் உப்பில் டிப் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விடணும். லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே போதும். சூப்பராக பளபளன்னு வந்துடும் பாருங்கள். நான் தேய்க்க எப்படி கலர் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். கலர் உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் மாறும். அந்த கறி எல்லாமே நல்லா கலண்டு வந்துடும். பாருங்கள் எப்படி சூப்பராக ஆயிடுச்சுன்னு. அந்த லெமனும் உப்பு மட்டும் போட்டால் போதும். சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். அந்த கருப்பு கறி எதுவுமே இல்லை பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ட்ரிப்பு. எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தண்ணி ஊற்றி கழுவுனதும் சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வர்றேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.